உழவன் முரசு செய்திகள் வாசிப்பவர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம். அரசியல் கட்சிகளை அலறவிட்ட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வாக்குறுதிகளை அள்ளி கொடுப்பதும் தேர்தல் முடிந்ததும் அல்வா கொடுப்பதும் என வழக்கமான ஒன்றாக இருந்து வருகிறது. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதாவும் மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கும் திமுகவும் கடந்த தேர்தலில் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகின்றன. தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகள் குறித்து எதுவும் பேசாமலும், விவசாயிகள் வாழ்வாதாரத்திற்கான எவ்வித வாக்குறுதிகளை அளிக்காமலும், விவசாயிகளிடையே வாக்கு கேட்டுக்கொண்டும் பொய்யான தகவல்களை அளித்துக் கொண்டு இருந்ததைக் கண்டு வெகுண்டு எழுந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கடந்த 10/4/2024 முதல் 3 நாட்கள் தொடர்ச்சியாக திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையத்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தி அரசியல் கட்சிகளை அலறவிட்டுள்ளது. போராட்டத்தின் கோரிக்கைகள் பின்வருமாறு. முதல் கோரிக்கையாக, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் மத்திய அரசின் நாஃபட் நிறுவனம் கொள்முதல் செய்யும் கொப்பரை தேங்காய்களை பாரத் கோகனட் ஆயில் என்கிற பெயரில் மாற்றி விற்பனை செய்யப்படும் என்கிற கொள்கை முடிவை அறிவிக்க வேண்டும். இரண்டாவது கோரிக்கையாக, மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திமுக தனது 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிப்படி நியாய விலைக்கடைகளில் மானிய விலையில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய், நிலக்கடலை எண்ணெய் விற்பனை செய்ய அறிவிப்பு செய்ய வேண்டும். மூன்றாவது கோரிக்கையாக, இனாம் நிலங்களை இந்து சமய அறநிலையத்துறையும் வகுப்பு வாரியமும் சட்டவிரோதமாக விவசாயிகள், வீடு மனை உரிமையாளர்களின் நில உரிமையை அபகரிப்பதை தடை செய்து, கர்நாடகா, ஆந்திர அரசுகளைப் போல சட்ட திருத்தம் செய்து நில உரிமையை தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உறுதி செய்திட வேண்டும். மேற்கண்ட இந்த 3 கோரிக்கைகளும் விவசாயிகளின் மிக மிக முக்கியமான கோரிக்கைகளாகும். இந்த கோரிக்கைகளை கூட விவசாயிகளுக்கு வாக்குறுதிகளாக வழங்காமல் வரும் அரசியல் கட்சிகளை புறக்கணிக்க கோரியும், கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கடந்த ஒரு வாரமாக மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் மேற்கண்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என முக்கிய அரசியல் கட்சிகளை வாக்குறுதி வழங்க கோரி சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி, மாநில அமைப்பு செயலாளர் எலச்சிபாளையம் பிரபாகரன், மாநில சட்ட விழிப்புணர்வணி செயலாளர் சதீஷ்குமார், இனாம் இயக்க ஒருங்கிணைப்பாளர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம், தாராபுரம் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் பொன்னாபுரம் ஈஸ்வரன், மடத்துக்குளம் கேசவன், சூளக்கல் பிரகாஷ், சங்கரண்டாபாளையம் தனபால், தர்மத்துப்பட்டி கோபால், விருகல்பட்டி வேலுச்சாமி, அணுப்பட்டி சிவகுமார் மற்றும் சங்கத்தின் மகளிரணி நிர்வாகிகள் இச்சிப்பட்டி கிருஷ்ணவேணி, கொடுவாய் சாந்தி, வெண்ணைமலை கண்ணம்மா ஆகியோர் இணைந்த கடந்த 10/4/2024 முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார்கள். போராட்டத்திற்கு தினசரி 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். திமுக, அண்ணா திமுக, பாரதிய ஜனதா ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் போராட்ட பந்தலுக்கு வந்து போராட்டத்தை கைவிடுமாறும், கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றுவோம் எனவும் வாக்குறுதி அளித்தும், சங்கத்தின் பிரதிநிதிகளை அழைத்துச் சென்று அமைச்சர் பெருமக்களையும் அவர்களது கட்சியின் தலைவர்களையும் சந்திக்க வைத்தார்கள். போராட்டத்தின் முதல் நாளில் திமுகவினர் சங்கத்தின் பிரதிநிதிகளை மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் மற்றும் மாண்புமிகு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோரை சந்திக்க அழைத்துச் சென்று கோரிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் கேட்டறிந்து இனாம் பிரச்சினை குறித்து உறுதியான நடவடிக்கை எடுத்து தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார்கள். முதல் நாள் இரவு பெருந்துறையில் அதிமுகவினர் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க வைத்தனர். அப்பொழுது மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் விவசாயிகளின் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் என உறுதியளித்தார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேர்தல் பொறுப்பாளர்கள் முதல் நாளில் போராட்ட பந்தலுக்கு வந்து கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்து, இரண்டாம் நாளில் பிரதிநிதிகளை கோவை அழைத்துச் சென்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் கோவை நாடாளுமன்ற வேட்பாளருமான உயர் திரு அண்ணாமலை அவர்களை சந்திக்க வைத்தனர். அப்போது அண்ணாமலை அவர்கள் 3 கோரிக்கைகளை முதல் கோரிக்கை மத்திய அரசை சார்ந்து உள்ளதால் அது குறித்து உறுதியாக நிறைவேற்றப்படும் எனவும், இன்று முதல் அந்த கோரிக்கையை என்னுடைய கோரிக்கையாக நான் எடுத்துச் செல்வேன் எனவும், மற்ற 2 கோரிக்கைகள் குறித்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் எனவும் தெரிவித்தார். திமுக, அதிமுக, பாஜக ஆகிய 3 முக்கிய அரசியல் கட்சிகளும் மேற்கண்ட 3 கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவோம் என வாக்குறுதி கொடுத்த நிலையில் 3வது நாளில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் சங்கத்தின் மாநில தலைவர் ரா. சண்முகசுந்தரம் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் சு. முத்துவிஸ்வநாதன் ஆகியோரால் முடித்து வைக்கப்பட்டது. வாக்குறுதி வழங்கிவிட்டு நிறைவேற்றாமல் விவசாயிகளை ஏமாற்றும் பட்சத்தில் தொடர்ந்து போராடி கோரிக்கைகளை வெல்வது எனவும் தீர்மானிக்கப்பட்டது.